அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரவி வழங்க கேட்கலாம். வணக்கம் ரவி, விவரங்கள் என்ன? வணக்கம். அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக என்கிற முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்க சார்பில் ஏற்கனவே கடந்த டிசம்பர் 29 அன்று திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரங்களில் மாலை நேர ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. இந்நிலையில் அடுத்த கட்டமாக இன்று ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 800க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் இருந்து ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் அந்த புறவழிச்சாலையில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு எதிராக அமர்ந்த அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலிருந்து ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு என்பது ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் தனியார் திருமணம் கொண்டு சென்று அழைத்தனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தின் காரணமாக திருவாரூர் தள்ளி செல்லும் சாலையிலிருந்து அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு என்பதும் ஏற்பட்டது. குறிப்பாக அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியராக்க வேண்டும். பணி ஓய்வு பெறும்போது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் அதேபோல உதவியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும். ஓய்வூதியமாக மாதத்திற்கு 9,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஒரு நாள் அடையாள சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில், விவரங்கள் என்ன? அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்கள் ஆக்குவேன் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிட வலியுறுத்தி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களை அரசு ஊழியர்கள் ஆக்குவேன் என்ற தமிழ்நாடு முதலமைச்சரின் தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்றிட வலியுறுத்தியும் மேலும் 10 லட்சம் உதவியாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாயை பணிக்கொடையாக வழங்க வேண்டும். அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களுக்கு குடும்ப ஓய்வூதியமாக ரூபாய் 9,000 வழங்க வேண்டும். மேலும் குழந்தைகளின் பாதுகாப்பையும் முன்பருவ கல்வியின் முக்கியத்துவத்தையும் கருத்தில் கொண்டு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். மேலும் BLO பணிகளில் ஈடுபடுவதை தடை செய்ய கோரியும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 700க்கும் மேற்பட்டோரை தெற்கு போலீசார் கைது செய்து அழைத்து சென்றனர். இந்த மறியல் போராட்டத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக பெரும் பரபரப்பு நிலவியது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.